Good evening, children. 5th standard science food அப்படிங்கிற லெசன் தான் பார்க்குறோம். அந்த லெசன்ல நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் டிசீசஸ், காசஸ் ஆஃப் டிசீசஸ், நோய்கள் அது எவ்வாறு பரவுகின்றன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம நோய் அப்படிங்கிற டாபிக் தான் படிக்க போறோம் இல்லையா? அது ரிலேட்டடா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் டாபிக் உள்ள போலாம். ஸோ நம்ம இந்த உடல் நலத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம், டிசீஸ் வராம நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்கணும். எஸ், நம்ம நோய்வாய்ப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சரியான உணவு முறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? எந்த ஒரு டிசீஸும் இல்லாம இருந்தாலே நம்ம எப்படி இருப்போம்? கண்டிப்பா ஹாப்பியா இருப்போம். ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால ஹாப்பியா இருக்கவே முடியாது. அப்ப நம்முடைய மகிழ்ச்சிக்கு என்ன வேணும்? நோயில்லா வாழ்வு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக முக்கியம். அதே போல நம்மளுடைய மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறதும் ஆரோக்கியம். ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியமான ஒரு செல்வம் இந்த வாழ்நாள்ல. அது போல நம்ம ஆசைப்படக்கூடாது. எதை பார்த்தாலும் இதை சாப்பிடணும், அதை சாப்பிட, அந்த மாதிரி ரொம்ப நம்ம ஆசைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஆரோக்கிய பாதிப்பு கண்டிப்பாக வரும். எந்த ஏஜ் ஃபேக்டரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால எது முடியுமோ, நமக்கு எது வந்துட்டு நம்ம பாடி சர்வைவ் ஆகிறதுக்கு ஹாப்பியா இருக்க முடியுமோ அதற்குண்டான உணவை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அது போல உடல் நமக்கு எப்பொழுதும் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். ரெஸ்ட்லெஸ்ஸா இல்லாம அமைதியா எக்ஸசைஸ் பண்ணி, அது போல யோகா, வாக்கிங் இதையெல்லாம் செஞ்சோம்னு சொன்னா நம்முடைய மனதும் அமைதியாக இருக்கும், உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்றோம். ஆனா அந்த டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றத விட்டுட்டு நம்முடைய ஆரோக்கியத்திற்காக சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? நம்ம உடலாகப்பட்டது எப்படி இருக்கும்? ஹாப்பியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம உணவே மருந்து அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்பயும் எப்படி இருப்போம்? ஹாப்பியா இருப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ டிசீஸ் அப்படின்னா என்னப்பா? டிசீஸ் அப்படிங்கிறது நோய் அப்படின்னு சொன்னா அது என்னது? எதை நம்ம நோய் அப்படின்னு சொல்லுவோம்? எனக்கு நம்முடைய உடலாகப்பட்டது நார்மலாக இருக்கிறத விட என்ன இருக்கும்? அப்நார்மல் கண்டிஷன், சாதாரணமாக இருக்கதை காட்டிலும் நமக்கு நோய் என்பது நம்முடைய உடல் எப்படி இருக்கும்? அசாதாரணமாக இருக்கும். நம்ம அசாதாரணம் அப்படின்னா இது சாதாரணமா இருக்கும் அப்படின்னா எப்படி? நார்மலா இருப்போம், நார்மலா இருக்கும், பிரீத்திங் நார்மலா இருக்கும், நம்மளுடைய டைஜஷன் நார்மலாக இருக்கும். இதெல்லாம் சாதாரணமா இருக்கக்கூடியது. அசாதாரணம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வலி இல்லையா? நம்மளுடைய உடலில் மாற்றம், டெம்பரேச்சர் வெப்பநிலை மாற்றம் இல்லையா? உடல்ல என்னென்ன மாற்றம்லாம் வரலாம் நமக்கு? வெப்பநிலை மாற்றம் அப்படிங்கிறது நம்ம ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். வலி அப்படின்னு சொன்னா வயிற்று வலி இருக்கு, தலைவலி இருக்கு, கால் வலி இருக்கு, உடல் வலி இருக்கு, இந்த மாதிரி பல வகையான வலிகள். சோ நம்முடைய உடலாகப்பட்டது நார்மலா இருக்கிறத விட அப்நார்மலாக இருக்கும். ஓகே, நார்மல் கண்டிஷன் இல்லாமல் போனால் அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? நோய் அப்படின்னு சொல்றோம், டிசீஸ்.
வாட் இஸ் டிசீஸ் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்கள், சாதாரணமாக நடக்கக்கூடிய எந்த ஒரு மெட்டபாலிசமும் நார்மலா நமக்கு ஃபங்க்ஷன் ஆகாம நம்ம உடம்புல வயிற்று வலியோ தலைவலியோ அந்த மாதிரி வந்தாதான் எனக்கு உடல்நிலை சரியில்லை, அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம் செய்வோம். சரிங்களா? சோ இது யாரால வரக்கூடியது? நமக்கு வெளியில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தராலதான் வருது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவால் வரும் இல்லைங்களா? சோ அந்த உணவு என்பது எங்க இருந்து வருது? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னா யாரு? வெளி காரணிகள். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவோ அல்லது சுற்றுப்புற சூழலோ ஏதோ ஒரு விஷயம்தான் நம் உடலை பாதிக்கின்றது. புகையினால வரலாம், கண்டாமினேட்டட் வாட்டரால வரலாம், இந்த மாதிரி பல விஷயங்களால நமக்கு என்ன ஆகும்? ஏதோ ஒரு கிருமியாகப்பட்டது. வெளி காரணிகள் அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய கிருமிகள் நம் உடலை தாக்கும் பொழுது நம்முடைய இன்டர்னல் ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆகும். நம் உடலில் ஏற்படக்கூடிய நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் மாற்றம் ஏற்படுவதால் நமக்கு என்ன ஆகும்? அந்த டிசீஸ் அப்படிங்கிறது வரும். ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னா என்னது? நோயினுடைய அறிகுறிகள். அறிகுறிகள் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவோம்? சிம்டம்ஸ். இப்ப தலைவலி அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் ஏதோ ஒரு பாதிப்பு வர்றதுனால அந்த இடத்துல பெயின் ஆகும். வயிற்றில் ஏதோ ஒரு கோளாறு அப்படின்னு சொன்னா வயிற்றில் நமக்கு என்ன ஆகும்? வயிற்று வலிக்கும், வாமிட் வரும், அல்லது நமக்கு டிசென்ட்ரி, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இல்லையா? சோ நம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டரால வரக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை உள்ள இன்டர்னல் ஃபங்க்ஷன் சஃபர் ஆகும் பொழுது ஏதோ ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தோன்றும். அது வெப்பநிலை மாற்றம். உடலில் நமக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகலாம். ஜுரம் வருதுன்னா உள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இன்டைஜஷன் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி மாற்றம் வரும்பொழுது நமக்கு அதுதான் அதற்கு உண்டான சிம்டம்ஸ். இப்போ நோய் அப்படின்னா என்னது? நமக்கு உடலினுடைய மாற்றத்தை தான் நம்ம நோய் அப்படின்னு சொல்றோம். உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் தன்னுடைய செயல்பாட்டை மாற்றுகின்றன. அதனுடைய பணியாகப்பட்டது மாறுதல் அடையும் பொழுது அது என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும். மிஷின் ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த மிஷின்ல என்ன இருக்கும்? ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும், கிரீஸ் இல்லாம இருக்கும், அல்ல தூசி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மிஷின் ஃபங்க்ஷன் ஆகாது இல்லையா? அப்ப அதை கழட்டி சரி பண்ணுவோம். அது போல நம்ம உடல்ல பாதிப்புன்னா நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்குண்டான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது சரியாயிடும். அப்போ ஒவ்வொரு டிசீஸுக்கும் நமக்கு என்ன இருக்கும்? சிம்டம்ஸ் இருக்கும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த நோய் வருவதற்குண்டான ஒரு காரணங்கள். தட் இஸ் காசஸ் ஆஃப் டிசீஸ். காசஸ் ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறது நோய்க்கான காரணிகள். நோய் ஏன் வருது, அதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? நோய் காரணிகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இதுக்கு யார் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறதே யாரு? நம்ம சாதாரண கண்ணால பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை தான் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கக்கூடிய சின்ன சின்ன நுண்ணுயிரிகள். அவங்க எல்லாம் யாரு? பாக்டீரியா, வைரஸ். சோ இவங்களதான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம நுண்ணுயிரி, இந்த சின்ன சின்ன ஒரு என்னது ஒரு புள்ளி போல இருக்கவங்க எல்லாம் தான் நம்ம உடம்புல போய் நமக்கு நிறைய டிசீஸ தரக்கூடியவங்க. ஓகே, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா, இவங்கெல்லாம் தான் நம்ம உடம்புல என்னது உள்ள
தேவையில்லாம போயிட்டாங்கன்னு சொன்னா நம்முடைய உடலினுடைய செயல்பாட்டை மாற்றி அமைத்து நமக்கு வியாதியை தரக்கூடியவங்க. மேலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், இப்ப பூச்சி, வண்டு இவங்கெல்லாம் இருக்காங்க, தேனி, இதையெல்லாம் நம்ம கடிச்சுது, பாம்பு, பூரான், தேளு இவங்கெல்லாம் நம்ம கடிச்சாங்க அப்படின்னாலுமே நமக்கு என்ன ஆகும், உடல்ல பாதிப்புகள் அப்படிங்கிறது வரும். அதே போல காற்று, தண்ணீர், இப்போ நமக்கு இது என்ன சீசன், ரெய்னி சீசன். ஏர் எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கும் இல்லையா, குளிர்ந்த காற்று அப்படிங்கிறதுனால நமக்கு நம்முடைய உடலாகப்பட்டது வெப்பநிலை மாறும். ஒரு சிலருக்கு அது ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளாது. மழை தண்ணீரோ அல்லது வேற ஏதாவது மாசுபட்ட தண்ணீரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனால டிசீசஸ் வரும். ஸோ வாட் ஆர் த காசஸ் ஆஃப் டிசீசஸ்? ஸோ நமக்கு நோயை உருவாக்கக்கூடிய காரணிகள்னா பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள், புரோட்டோசோவா, பூச்சிகள், காற்று, மாசடைந்த தண்ணீர், இவை எல்லாவற்றும் மூலமாகவும் நம்முடைய உடலுக்கு டிசீஸ் அப்படிங்கிறது நமக்கு பரவுகின்றன. சரிங்களா? சோ இப்போ இதை எவ்வாறெல்லாம் நாம் பிரிக்கலாம், எந்தெந்த ஒரு வகையினால நம்ம என்ன பண்ணலாம், டிசீஸ் வருது அப்படிங்கிறத நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஏன்னா ஒரே மாதிரியான டிசீஸ் வராது. இப்ப பார்த்ததெல்லாம் இது ஜென்ரலா சின்ன சின்ன நமக்கு உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றம். ஆனா வேற எந்த வகையில எல்லாமும் நமக்கு வரலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளாசிஃபை பண்றோம். அது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், தலைமுறை வழியாக நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம், நம் உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், ஏதாவது ஒண்ண மட்டுமே தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும். நம்ம உடலுக்கு பல வகையான சத்துகள் தேவை. எல்லா சத்துகளும் ஈக்குவலா இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றது நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைந்துள்ள ஒரு உணவை தான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம பிடிச்சதை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உடலுக்கு கிடைக்காத ஒரு சில சத்து இல்லாத காரணத்தினால அந்த குறைபாடுகள் நமக்கு வரும். இப்போ அதை எப்படி எல்லாம் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாக்குறது மெட்டபாலிக் ஃபேக்டர். மெட்டபாலிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வளர்சிதை காரணிகள். மெட்டபாலிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வளர்சிதை. சோ நம்முடைய உடலில் வயதிற்கு தகுந்த மாதிரியோ அல்லது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு என்னது குறைபாடு, இதனால வரக்கூடியது. குறைபாடு அப்படின்னு சொன்னா அந்தந்த என்சைம் ப்ராப்பரா செக்ரீட் ஆகாம இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினால வர்றதுதான் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். நீரிழிவு நோய் அப்படிங்கலாம், அல்லது சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எதனால் உருவாகிறது, மெட்டபாலிக் ஃபேக்டர், வளர்சிதை காரணிகளின் மூலமாக நம் உடலுக்கு வரக்கூடிய டிசீஸ் தான் சர்க்கரை வியாதி. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜெனட்டிக் ஃபேக்டர். ஜெனட்டிக் அப்படின்னாலே ஜீன் அப்படின்னா மரபு என்று அர்த்தம். ஜெனட்டிக் ஃபேக்டர், இப்போ அப்பா தாத்தா எல்லாரும் அவர்களுடைய நிறம், உடல் வாகு, சர்க்கரை நோய், இதய நோய், இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் அவர்களினுடைய மரபணுக்கள் தான் நம்முடைய உடம்புக்கும் பல தலைமுறைக்கும் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சோ இந்த மரபணுனால வரக்கூடிய நிறைய டிசீஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுல இருக்கக்கூடியதுதான் இந்த நிறக்குருடு. நிறக்குருடு அப்படின்னு சொல்றது கலர் பிளைண்ட்னஸ். அந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது தலைமுறை வழியாக அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அதே ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு சரியானபடி கண் பார்வை என்பது தெரியவும் தெரியாது, சரியா ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. பல குடும்பங்கள் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, பார்த்திருக்கோம். ஸோ நீங்க கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ஒரு சிலருக்கு நம்ம அதுவும் சர்க்கரை வியாதியும் சரி, இதய நோயும் சரி, இது எல்லாமே கண்டிப்பாக அடுத்தடுத்தது தாத்தாக்கு இருந்த அப்பாக்கு ஏதோ ஒரு
வயதில் நிச்சயமாக வரும். ரொம்ப அவங்க ப்ராம்ப்டா கரெக்டா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த நோயினுடைய தாக்கம் என்பது குறையும். இல்லைன்னா நிச்சயமாக அது நமக்கு தொடர்ந்து வரும். அடுத்தது ஊட்டச்சத்து குறைபாடு. ஊட்டச்சத்து குறைபாடுன்னு தான் நம்ம சொல்றது நியூட்ரிஷனல் ஃபேக்டர். நியூட்ரிஷனல் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு சில பொருள் மட்டுமே நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அது இல்லாததுனால நமக்கு வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் ஊட்டச்சத்து குறைபாடு. சோ இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால் வரக்கூடிய டிசீஸ் என்னன்னா மராஸ்மஸ். மராஸ்மஸ் அப்படிங்கிறது நமக்கு புரோட்டீன், சோ விட்டமின் அண்ட் தென் கார்போஹைட்ரேட் இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ இது மாதிரி நமக்கு ஏதோ ஒரு நம்ம குறைபாடு இருக்குன்னு சொன்னா அதை மட்டும் சாப்பிடாமையே வந்துட்டோம்னு சொன்னா அது குழந்தையில இருந்தே அந்த ஒரு பர்சனுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான் நியூட்ரிஷனல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் ஃபோர்த்தா நம்ம பார்க்கக்கூடியது 4வது விஷயம் நம்முடைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ங்கிறது நம்மை சுற்றுச்சூழல், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதியினால். சோ மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகும், தண்ணீர் ஆகப்பட்டது தேங்கி நிற்கும். அந்த மாதிரி தேங்கி நிற்கக்கூடிய காரணத்தினால் நமக்கு நிறைய டிசீஸ் வரும். காலரா, டைபாய்டு, மலேரியா, இந்த மாதிரி நிறைய, டெங்கு, இது எல்லாம் அதுல வர சின்ன சின்ன கொசுக்களால வரக்கூடியது. கொசு எப்போ உருவாகும், தண்ணீர் தேங்கி இருக்கும் பொழுது, மாசடைந்த நீர் இருக்கும் பொழுது. இதனாலும் நமக்கு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றது சுற்றுச்சூழல் காரணிகள். சோ நம்ம மேஜரா 4 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். சோ இதுல நிறைய டிசீஸ் நம்ம பார்க்கலாம் இல்லையா. நம்முடைய உடல் மன அழுத்தம், உடல் பருமன், புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நமக்கு குறைபாட்டினால் வரக்கூடியதுதான் டிசீஸ். அதுவும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நிறைய நமக்கு வியாதிகள் புதுசு புதுசா, அப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப குறைவான அளவு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு டெஃபிஷியன்சினால ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு அலர்ஜின்னு பார்த்தா அது ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். காய்கறிகளோ, பழங்களோ, தானியங்களோ, காற்று, தூசி, இது எல்லாமே அலர்ஜிக்கு உண்டானது. அப்போ ஒவ்வொரு அலர்ஜி நமக்கு ஒரு ஒரு வகையை நமக்கு தோற்றுவிக்கும். ஹை பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம், குறைவான ரத்த அழுத்தம், உயர்ந்த ரத்த அழுத்தம், சர்க்கரையே குறைவாக இருப்பது, அதிகமாக இருப்பது, இப்படி ஒவ்வொன்றும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. சரிங்களா. சோ நமக்கு நோயினால் நம்முடைய உடலாகப்பட்டது எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஏன்னா நம்ம எவ்வாறு இதை பார்க்கிறோம் அப்படிங்கிறத விட என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஓகே, சோ இப்ப பாருங்க இந்த சின்ன ஆக்டிவிட்டி. காசஸ் ஆஃப் டிசீசஸ் நம்ம பார்த்தோம்ல, பாக்டீரியா அண்ட் தென் ஃபங்கை, புரோட்டோசோவா, இந்த சின்ன சின்ன வைரஸ், ஒவ்வொன்றால ஒவ்வொரு டிசீஸ் நமக்கு வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா. ஸோ புரோட்டோசோவால நமக்கு வரக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னு சொன்னா டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது டைஜஷன் அப்செட் ஆகுது இல்லைங்களா. அப்ப நம்முடைய செரிமானத்தில் கோளாறு வரும் பொழுது நமக்கு உடலை அந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு சரியாம செரிக்காம இருக்கிறதுனால வர டிசீஸ் தான் டிசென்ட்ரி அப்படிங்கிறது. ஓகே, வைரஸால வரக்கூடியது டெங்கு. டெங்கு அப்படிங்கிற டிசீஸ் நமக்கு பரவுவது வைரஸ். ஏடிஸ் அப்படிங்கிற கொசு இருக்கு இல்லையா, அதாலதானே நமக்கு வரும்ல. எஸ். அண்ட் தென் பாக்டீரியா. பாக்டீரியாங்கிறது காலரா. காலராங்கிறது ஒரு மிகப்பெரிய தொற்று நோய். அப்படியே நம்ம என்ன சொல்றது, காற்று எவ்வாறு பரவுமோ அது போல காலரா நோயும் நமக்கு பரவும். அந்த அளவு அதுவும் உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறது தான். அண்ட் தென் ரிங் வேர்ம்.
ஃபங்கஸ் பூஞ்சையால வரக்கூடியது இந்த மாதிரி அலர்ஜி, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் எல்லாம். சரிங்களா? ஸோ நமக்கு காசஸ் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு பார்க்கறதுல யாரெல்லாம் நமக்கு நோயை தோற்றுவிப்பவர்கள்? பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா அண்ட் ஃபங்கை, பூஞ்சைகள்னு சொல்லுவோம். என்னென்ன டிசீஸ்? பாக்டீரியா காலரா அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. வைரஸ் டெங்கு, புரோட்டோசோவா டிசென்ட்ரி, ஃபங்கைங்கிறது ரிங்வார்ம். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசமால நமக்கு வரக்கூடிய டிசீஸ் எல்லாம் இதுதான். சரிங்களா? ஜஸ்ட் இதெல்லாம் உதாரணம். நிறைய டிசீஸ் நம்ம இதால என்ன பண்றோம்? ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு எல்லாமே முழு முதற் காரணம் என்னது? நாம் சுத்தம் இல்லாமல் இருப்பது, நல்ல உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. இந்த காரணத்தினால் நம்ம நல்ல உணவு எடுத்துக்கிட்டோம், ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டோம், நம்ம உடலை சரியான முறையில பேணி காத்தோம்னா யாரும் நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க. கண்டிப்பாக நல்ல தண்ணியே குடிக்கணும், நல்ல காற்றே சுவாசிக்கணும், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினா நிச்சயமாக நமக்கு நோயில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்ம வியாதி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இல்லைங்களா? சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஹெல்த்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். சரியா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது வந்துட்டு இதுல டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ், என்னென்ன டைப்ஸ் டிசீசஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, வாட் ஆர் த types? Types of diseases. அதை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னு பார்த்தோம்ல, அது போல இப்போ நம்ம இன்ஃபெக்ஷியஸ், ஹெரிடிட்டரி அண்ட் தென் பிசியலாஜிக்கல் டிஃபிஷியன்சி, அப்படி 4 வகையாக நோய்களை நாம் பிரிக்கலாம். தொற்று நோய், பரம்பரை நோய், உடலியல் நோய், குறைபாட்டு நோய், இப்படி 4 வகையா நம்ம என்ன பண்ணலாம்? நோய்களை நம்ம பிரிக்கலாம். சோ எந்தெந்த வகை? ஃபர்ஸ்ட் ஒன்னு தொற்று நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். தொற்று நோய் எவ்வாறு உருவாகும்? எதன் காரணத்தினால் நமக்கு தொற்று நோய் என்பது உருவாகின்றது? தொற்று என்பது நம்ம உடம்புல கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு வகையில நம்ம சுவாசிக்கும் பொழுதோ, இல்ல அடுத்தவர்களுக்கு இப்போ காஃப் இருக்கு அண்ட் தென் கோல்டு இருக்குன்னு சொன்னா அவங்க கரெக்டா ப்ராப்பரா அவங்க என்ன பண்ணுவாங்க? தும்மும் பொழுது சரியானபடி மூக்க க்ளோஸ் பண்ணாமல்லாம் இருந்தாங்கன்னா அதன் மூலமாக அந்த நீரோ அல்லது காற்றோ நம் உடலுக்கு வரும் பொழுது கண்ணுக்கு தெரியாத சின்ன நுண்ணுயிரியாகப்பட்டது நம் உடலில் செல்லும். அது என்ன ஆகும்? ஒன்று பலவாக நமக்கு பெருகும். அந்த மாதிரி நமக்கு பெருகும் பொழுது அந்த டிசீஸ்ங்கிறது நமக்கு வரும். ஒரே ஒரு நுண்ணுயிரி என்பது பல நுண்ணுயிரியாக நம் உடலில் என்ன ஆகும்? அது வளரும். அப்படி வளரும் பொழுது ஃபர்ஸ்ட் டே நமக்கு காஃப், கோல்டு, ஜுரத்துக்கு அப்படின்னு சொன்னா பாடி பெயின் இருக்கும். லைட்டா த்ரோட்ல ஒரு ஏதோ ஒரு கரகரப்பா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் தென் ரன்னிங் நோஸ் வரும், தும்மல் வரும், கோல்டு அண்ட் தென் ஹெட்டேக் அண்ட் தென் சிவியரான காஃப் இல்லையா? சோ அப்ப இத மாதிரி எவ்வாறு இந்த மாதிரி பல நுண்ணுயிரிகள் பெருகுவதால் என்ன ஆகும்? அதனுடைய தாக்கம் என்பது நமக்கு அதிகமாக இருக்கும். சரியா? சோ இப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை த மைக்ரோ ஆர்கானிசம். அது எதனால வருது? கண்ணுக்கு தெரியாம உள்ள போயிட்டு ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது, பரவுவதால் நமக்கு என்ன ஆகும்? இந்த வியாதி அப்படிங்கிறது வரும். ஒரு பர்சன்ல இருந்து அனதர் பர்சனுக்கு நமக்கு இது பரவுவதால் நமக்கு என்ன ஆகும்? டிசீஸ் அப்படிங்கிறது வரும். அததான் தொற்று நோய்கள். தொற்று என்பது சோ நம்ம பார்த்தோம்ல, கொரோனாங்கிறது என்னது?
தொற்று நோய் தான். சோ அதனாலதான் என்ன பண்ணோம் எல்லாருமே நம்ம ஒவ்வொரு இடத்துல வீட்டை விட்டு வெளியில வரவே கூடாது. அது போல அதால பாதிக்கப்பட்டவங்களை என்ன பண்ணினாங்க, தனியா நம்ம ஐசோலேட் பண்ணி அவங்கள பாதுகாத்து அவங்கள குணப்படுத்தி சரி பண்ணினாங்க. இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு அவர்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பரவிடும் அப்படிங்கிறதுனாலதான் அவங்கள என்ன பண்ணினாங்க, தனியாக சரிப்படுத்தி தனிமைப்படுத்துதல்னு படுத்தி அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த நோய் பரவாமல் நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணினாங்க. ஸோ இன்ஃபெக்ஷியஸ் அப்படிங்கிறது என்ன டிசீஸ்மா? தொற்று நோய். தொற்று என்பது ஓர் மனிதரிடமிருந்து அடுத்த மனிதருக்கு காற்று மூலமாகவோ அல்லது அவங்க ட்ரெஸ், அவங்க யூஸ் பண்ண டவல், கர்ச்சீப்பு இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனாலையும் என்ன ஆகும், மற்றவர்களுக்கும் அது பரவக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இப்போ எதனால நமக்கு இப்போ ஒவ்வொரு டிசீஸும் வரும் இல்லையா, இன்ஃபெக்ஷியஸ். அது போல டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது. டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது நமக்கு குறைபாடு அப்படின்னு சொல்றோம். சோ அந்த குறைபாடு என்பது எதனால் உருவாகுது, அந்த குறைபாட்டினால என்னென்ன டிசீஸ் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? எஸ். டிஃபிஷியன்சி ஆஃப் அயன் காசஸ். அயன் இரும்பு சத்து குறைபாட்டினால் நமக்கு வரக்கூடிய நோய்க்கு என்ன பேர்? அனீமியா, காய்டர், ஸ்கர்வி, நைட் பிளைண்ட்னஸ். அயன் சத்து இரும்பு சத்து குறைபாட்டினால் நமக்கு வரக்கூடிய டிசீஸ்க்கு பேரு அனீமியா, அனீமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு சத்து குறைபாட்டினால் வருது. டிஃபிஷியன்சி ஆஃப் புரோட்டீன் காசஸ். புரோட்டீன் குறைபாடினால் நமக்கு வரக்கூடியது எது? ஸ்கர்வி, ஒபிசிட்டி, மராஸ்மஸ் அண்ட் தென் நன் ஆஃப் த எபோவ்னா மராஸ்மஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஊட்டச்சத்து குறைபாட்டினால் புரோட்டீன் குறைபாட்டினால் வரக்கூடியது மராஸ்மஸ். அயோடின் சத்து குறைபாட்டினால் வரக்கூடியது அனீமியாவா, காய்டரா, குவஷியர்கரா அண்ட் தென் ஹெமரேஜான காய்டர். காய்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது, இந்த டிஃபிஷியன்சி. எதனுடைய டிஃபிஷியன்சியால வருது? அயோடின் டிஃபிஷியன்சி. அண்ட் தென் டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி. விட்டமின் சில ரிக்கட்ஸ், நைட் பிளைண்ட்னஸ், ஸ்கர்வி அண்ட் தென் ஸ்பாசம். ஸோ டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சினால வர்றது நமக்கு ஸ்கர்வி அப்படிங்கிற ஒரு டிசீஸ். அண்ட் தென் yellow fruits are rich in which vitamin? மஞ்சள் நிறம் உள்ள பழங்கள், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு அந்த மாதிரி வகைகள்ல இருக்கக்கூடிய பழங்கள்ல இருக்கக்கூடிய சத்து எது? விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டினா விட்டமின் ஏ அப்படிங்கிறது தான் எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்ல ரிச்சா அதிகமாக இருக்கும். டெங்கு இஸ் காஸ்ட் பை த பைட் ஆஃப் மஸ்கிட்டோ. ஏடிஸ், அனஃபிலஸ், கியூலக்ஸ், none of the above. Yes, Aedes is the right answer. யாரு நமக்கு டெங்குவை தோற்றுவிக்கக்கூடியவர்கள்? ஏடிஸ் கொசு. எக்ஸ் ஆர் ரிச் இன் புரோட்டீன், ஃபேட், மினரல், ஆல் த எபோவ். முட்டையில் எந்த சத்து அதிகமாக இருக்கு? புரோட்டீனா அல்லது கொழுப்பா தாதுவானா? எல்லாமும் தான். எல்லா சத்துக்களும் நிறைந்த முழுமையான உணவு அப்படின்னு தான் எக்கை நாம் சொல்லுவோம். Diabetes caused due to the shortage of. எது குறைஞ்சா நமக்கு எது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வருது? இன்சுலின், ஆட்ரலின், தைராக்சின், நன் ஆஃப் த எபோவ்னா இன்சுலின். இன்சுலின் குறைபாட்டினால் நமக்கு வரக்கூடிய டிசீஸ் தான் நீரிழிவு நோய் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லெசனுக்கு தகுந்தாற் போல ஆக்டிவிட்டி தான் எந்தெந்த டிஃபிஷியன்சினால என்னென்ன டிசீஸ். அயன் டிஃபிஷியன்சினா அனீமியா, டிஃபிஷியன்ஸ் ஆஃப் புரோட்டீன்
புரோட்டீன்னா marasmus, deficiency of iodine is goiter, deficiency of vitamin C causes scurvy. Yellow fruits are rich in vitamin A. Dengue is caused by the bite of mosquito. Aedes, eggs are rich in all the above. Diabetes is caused due to the shortage of insulin. Okay. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நம்ம பார்த்த 2 ஆக்டிவிட்டீஸுமே நம்ம படிக்கக்கூடிய தலைப்புக்கு சரியான முறையில இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் என்னமா, டிசீஸ். வாட் இஸ் டிசீஸ் அப்படின்னா பார்த்தோம். அதற்குண்டான காசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ்ல இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் பத்தி தெளிவா பார்த்திருக்கோம். அடுத்தது நம்ம டிஃபிஷியன்சி டிசீஸுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டி பார்த்திருக்கோம். ஸோ ரிமைனிங் 3 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு பார்த்த சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த டாபிக் நீங்க சொன்னது புரியல அப்படின்னு சொன்ன மீண்டும் கேட்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.